என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரித்யங்கரா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி நீ என்னவென்று கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்கு வழிபிறக்கும். என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தையும் எப்பொழுதுமே நாம் சரியானபடி எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றது. உன் அம்மா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக சொல்ல வருகின்றேன். அதுபோல இன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை பற்றி நான் உன்னிடத்தில் பேச வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த தாயானவள் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உன் வீட்டில் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரியவரை நான் தண்டிக்க தயங்க மாட்டேன். உன் குலதெய்வம் இப்பொழுது கடுமையான கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த மூத்த நபர்தான். அதனால் இப்பொழுது இந்த மூத்த நபரை தண்டிப்பதா அல்லது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கோபத்தை தீர்த்து வைப்பதா என்கின்ற முடிவினை நீதான் எடுக்க வேண்டும். என் குழந்தையே, பொதுவாகவே குடும்பத்தில் மூத்தவராக இருப்பவர்களுக்கு எல்லோருமே மரியாதை கொடுப்பதுண்டு. எல்லோருமே அவர்களின் பேச்சை கேட்டு நடப்பதுண்டு. அவர்களின் பேச்சை மீறினால் அவர்களின் மனது கஷ்டப்படும் என்பதற்காகவே யாரும் அவர்களை மீறி எதுவும் செய்து விடுவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரங்களில் இந்த பிரித்யங்கரா சொன்னது போலத்தான் அவரினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன் குடும்பமே ஒன்றாக சேர்ந்து செய்த ஒரு காரியம் இன்று உன்னுடைய குலதெய்வத்தை உன் குடும்பத்தின் மீது கோபப்பட வைத்து விட்டது. இது செல்ல கோபமா அல்லது உண்மையான கோபமா என்பதனை இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் குலதெய்வம் உனக்கு மிகவும் அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ தேடிச் சென்று பார்க்க வேண்டும் என்ற நிலையில் இல்லை. நான் சொல்கின்ற இந்த வாக்கு இதுபோன்று யாருக்கெல்லாம் அவர்கள் குலதெய்வம் எட்டி பார்க்கின்ற தூரத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கானது என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, பிரித்யங்கரா சொல்வது போல எட்டி பார்க்கின்ற தூரத்தில் இருக்கின்ற உன் குலதெய்வம் நிச்சயமாக இன்று உன் மீது கோபத்தில் வந்திருக்கிறது என்றால் காரணங்கள் சற்று வலுவாகத்தான் இருக்கிறதல்லவா? என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்றெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. உன்னோடு உன்னை தேடி வருகின்ற இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னை சுற்றிலும் நான் உனக்கு நடத்தக்கூடிய எல்லாமும் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்க வேண்டிய காலகட்டம் அல்லவா? உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உன் பிரித்யங்கரா நான் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த அற்புதங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்துவிட்டால் அது போதும். அம்மா சொல்லக்கூடிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான பல உண்மைகளை எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றது. உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும், உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கின்றது, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒருவர் செய்கின்ற செயல் குலதெய்வத்தின் கோபத்தை தூண்டியது எதற்காக என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அம்மா உனக்கு தெளிவாகச் சொல்கின்றேன், சற்று கவனமாக செவி கொடுத்து கேள். உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியில் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பல காலமாக உன் குலதெய்வ கோவிலை தூக்கி நிறுத்திய உன் வீட்டில் இருக்கின்ற அந்த மூத்தவர் இப்பொழுது அங்கு நடக்கின்ற தவறுகளை எல்லாம் சகித்து கொள்ள முடியாமல் அங்கிருந்து வெளியே வந்து விட்டார். அவர் வந்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களை, அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை மட்டும் அங்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துகிறார். ஆனால் அங்கு இருக்கின்ற உன் குலதெய்வமோ இத்தனை காலமும் உங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டு உங்களை நம்பிக்கையோடு தேடி வந்து கொண்டிருந்தவர்கள். என் பிள்ளை என்று
உன் குடும்பத்தின் மீது உன் குலதெய்வம் அத்தனை பாசத்தையும் அள்ளி கொடுக்கு வைத்திருந்தது. என்ன பிரச்சனை என்றாலும் என்ன நடந்தாலும் யாரிடத்தில் சொல்கிறோமோ இல்லையோ உன் குலதெய்வத்திடம் சொல்லிவிட வேண்டும் என்று ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றாக போய் நிற்கக்கூடிய இடம். நல்லது நடந்தால் உடனடியாக உன் குலதெய்வத்தை தேடிச் சென்று விடுவார்கள். கஷ்டம் வந்தால் மனதளவில் அவளிடத்தில் அந்த விஷயத்தை சொல்லி புலம்புவார்கள். இப்படியாக தாயும் பிள்ளையுமாக எப்பொழுதும் பிணைப்போடு இருந்துவிட்டு இப்பொழுது யாரோ செய்த தவறுக்காக குலதெய்வ கோவிலை நாடிச் செல்லாமல் இருக்கலாமா? உன் குலதெய்வம் இதைத்தான் யோசிக்கிறது. உன் குலதெய்வம் என்ன சொல்கிறது தெரியுமா? என்னுடைய குழந்தைகள், நான் பெற்ற பிள்ளைகளாக பார்த்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைகள் இப்பொழுது எவனோ செய்த காரியத்திற்காக என்னை விட்டு விலகி நிற்கிறதே, நான் தாயாக நான் தகப்பனாக என் பிள்ளையை தேட மாட்டேனா? என் பிள்ளையின் மீது அன்பு கொண்டு என் பிள்ளை வருகின்ற வழி எங்கே என்று நான் பார்த்து கொண்டிருக்கின்றேனே. நான் என் சன்னதியின் வாசலை அல்லவா பார்க்கிறேன். என் பிள்ளை எல்லோரும் எப்பொழுது வருவார்கள் என்று. இங்கிருக்கின்றவர்கள் எல்லோருடைய மனதிலுமே கள்ளமும் கபடமும் ஒளிந்து கிடக்கின்றது. எல்லோரும் ஏதாவது ஒன்றை மனதில் வைத்து கொண்டுதான் என்னை தேடி வருகிறார்கள். ஒரு சிலர் பெருமைக்காக செய்கிறார்கள். இன்னும் சிலர் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்று செய்கிறார்கள். இன்னும் சிலர் தான் இங்கு பெரியவர் என்பது போல செய்கிறார்கள். இப்படியாக இவர்கள் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த செயல்களில் எல்லாம் எனக்கு உடன்பாடில்லை. நான் ஒருபொழுதும் இவர்களுக்கு நல்ல ஆசிகளை வழங்கிவிடப் போவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னை கண்டால் தானே எனக்கு மனது சந்தோஷப்படும் என்று தன்னை தேடி வரவில்லை என்று தன் பிள்ளைகளின் மீது செல்ல கோபம் கொள்கின்றார்கள் உன்னுடைய குலதெய்வம். உன் குலதெய்வம் பேசியது உனக்கு புரிகின்றதா? மற்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் உன்னை அவர்களிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே என்று தெரிந்து கொண்ட பிறகும் அவர்கள் சொல்வது எல்லாம் சரி என்பது போல நடந்து கொண்டது மிகப்பெரிய தவறல்லவா? அவர்கள் எண்ணியது போலவே உன் குலதெய்வத்திடமிருந்து அவர்கள் உன்னை பிரித்து விட்டு மிகப்பெரிய சாதனை செய்தது போலல்லவா அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு நீ வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய தவறு என்றுதான் உன் குலதெய்வம் வருத்தப்படுகின்றது. யார் எதை சொன்னார்கள் என்று நீ வருத்தம் கொண்டாலும் எப்பொழுதுமே உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்திருந்தால் இவர்களின் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுத்திருப்பாயா? எப்பொழுதுமே குலதெய்வம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நடத்திய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா? அவர்கள் உன் மீது கொண்ட அன்பு உனக்கு என்னவென்று புரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதற்காகவும் இதை விட்டு இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இதை நீ தவிர்த்திருக்க கூடாது. உன்னோடு உன் அம்மா நான் வருகின்ற பொழுது என் குழந்தையே, இது போன்ற சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்வதில் தவறில்லை. உன் குடும்பத்தில் இருக்கின்ற மூத்தவர் பட்ட அவமானம் உன் குலதெய்வத்தின் மனதில் மிகப்பெரிய சங்கடம். அதை ஏற்படுத்தியவர்களுக்கு சரியான பதிலடியை, பல தடங்கல்களை அவர்கள் வாழ்க்கையில் உன் குலதெய்வம் கொடுக்கத்தான் செய்கின்றது. என் அருகில் வராதே, என் பிள்ளையை வரச்சொல் என்று அங்கே உன் குலதெய்வம் குமரிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இது புரியாமல் அவர்கள் அங்கு ஆடுகின்ற ஆட்டம் நிச்சயமாக அது ஒரு நாள் அவர்களை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடும். மீண்டும் எழும்பவே முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் அவர்களை கொண்டு சேர்க்கும். அப்பொழுது யாரை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் காலடியில் மண்டியிட்டு கதற வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி எப்பொழுதுமே இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. நீ அவர்களோடு இந்த கோவிலில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்காக வருத்தம் கொண்டு ஒதுங்கி இருக்கிறாய். ஆனால் அவர்கள் அதனையே வேறு விதமாக திரித்து நீ வேறு பிரச்சனையினால் இங்கு வரவில்லை என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படித்தான் மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள். என் குழந்தையே, இதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியில் தலை நிமிர்ந்து நீ நிற்க வேண்டும். அதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுப்பதாக உன் குலதெய்வம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். உன் குலதெய்வம் சொன்ன வாக்குப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷமான விஷயங்களும் நடக்கப் போகின்றது. இந்த நேரம்
இந்த தருணத்தை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கை தருவதை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் போல என் குழந்தை, உன் பிரத்யங்கரா நான் சொல்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டால் அது போதும். உன் பிரத்யங்கராவினுடைய அன்பு எந்நாளும் உன்னை தொடர வேண்டும் என்பதை நீ உறுதியாக நம்புவாயானால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எந்நாளும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானபடி உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் உன் அம்மா உன்னை தேடி வந்து உனக்கு சொல்வது போன்ற வார்த்தைகளை வேறு யார் சொல்லிவிட முடியும்? உன் குலதெய்வம் உன் மீது மன வருத்தத்தில் இருக்கிறது என்றால் இதை எல்லோராலும் உனக்கு தெரியப்படுத்திவிட முடியுமா? ஆனால் நான் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? உன் குடும்பத்தினுடைய முடக்கம் மற்றவர்களுக்கு சந்தோஷம். இது ஒருபோதும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் யோசிக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் நடத்திவிட நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் கடந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் மனதார நம்பு. உன்னை தேடியும் இந்த வாழ்க்கை இதுவரையிலும் கொடுத்திட்ட அற்புதங்கள் சர்வ நிச்சயமாக இனியும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான மன உறுதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மன மாற்றத்தை நிச்சயமாக இவையெல்லாம் ஒன்று சேர உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி தருகின்ற அற்புதங்கள் அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்குரிய சந்தோஷத்தை உனக்கென மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் உனக்கு சேர வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நிறைவாக உன்னை வந்து சேரும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வந்து தழுவ வேண்டும். அம்மா சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு கிடையாது. நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக சரிபடுத்தி கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ எப்பொழுதுமே நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற மூத்தவருக்கு இதையெல்லாம் சொல்லி சற்று புரிய வைக்க வேண்டும். என் குழந்தையே, ஒருவேளை அவரே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாரானால் நிச்சயமாக இந்த தாயின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன் குலதெய்வத்தின் சன்னதியை தேடி சென்று விடுவார் என்பதுதான் உண்மை. அவரினுடைய மனது எப்பொழுதும் வேதனைப்படும் பொழுதெல்லாம் தன்னுடைய தாயாக நினைத்து தன் தாயை தேடிச் செல்கின்ற இடம் உன் குலதெய்வத்தின் சன்னதி அல்லவா? இன்று அங்கு செல்லவே முடியாத ஒரு சூழ்நிலையில் அவரினுடைய மனது அவரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் கலங்கிவிடக்கூடாது. இதையெல்லாம் யோசித்து ஒருபோதும் மனம் வெதும்பிவிடக்கூடாது. நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து வரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷத்தின் பாதையில் உன்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்து. எப்பொழுதும் போல இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ கொடுக்கின்ற மதிப்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு. நடந்து முடிந்ததை எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நடப்பது ஒவ்வொன்றும் இனி உனக்கு நல்லதாக மாறட்டும். எல்லாமுமே உன் குலதெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நல்லாசிகளின்படி இந்த வாழ்க்கையை உனதாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் அல்லவா? இந்த நொடி இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனதான அத்தனை உண்மைகளையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு வேண்டிய எல்லாமுமாக
இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கான சரியான பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை இனி தருவதையெல்லாம் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். அம்மா சொன்னதற்கு நிச்சயமாக மறு பேச்சு இல்லை. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.